மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதிலே தேவன் இந்த தருணத்தை தந்ததுக்காக முதலாவது தேவனுக்கு கொடி நன்றி. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிற வேலையிலே ஆவியானவர் கிரியை செய்ய வேணும். நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு தேவ வார்த்தைக்குள்ளே கடந்து போவோமா? கண்கள் மூடுவோம். இசப்பா, இந்த காலை பொழுதிலே ரச்சா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ரச்சா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ரச்சா. இசப்பா, இந்த நாளிலே என்ன வார்த்தைகளை பேச சித்தமாக இருக்கிறீரோ பரிசுத்த ஆவியானவர் ரச்சா, இந்த அடியாலை மறைத்து வெளிப்பட வேண்டும் ரச்சா. அந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ரச்சா கிரியை செய்ய வேண்டும் ரச்சா. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு ரச்சா, அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நீர் கட்டளையிடும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ரச்சா. நீர் தாமே பொறுப்பெடுத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நம்ம பார்க்கிற தேவனுடைய வார்த்தை வெறுமையானதை தேடி வந்தார். வெறுமையானதை தேடி வந்தார் என்ற தலைப்பிலே நம்ம பார்க்கிறோம். வெறுமை என்றால் தேவன் நமக்கு தெரியும். நம்ம வெறுமையாக இருக்கிறப்ப நம்ம யார் இடத்துல போய் சொல்லான்னு நம்ம யோசிப்போம். ஆனால் யார் இடத்துல சொல்ல தேவையில்லை. தேவன் நம்ம வெறுமையை பார்க்கிற தேவன். பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது. எப்படி இருந்ததா? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது. வாசிங்க. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த நாளிலே பாருங்க, எங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருக்கிறதோ அந்த இடத்துல யார் வருவாரா? தேவன் வருவார். இந்த நாளிலே ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தால் இந்த நாளிலே தேவ ஆவியானவர் வந்து அசைவாட வேண்டும் என்று நீங்கள் தான் கேட்கணும். யார் கேட்கணும்? நம்ம தாங்க கேட்கணும். ஏசப்பா, ஒருவேளை நம்ம வரோம் சர்ச்சுக்கு, அநேக வருஷமாக வரோம், நாட்களாக வருகிறோம், எனக்கு எதுவுமே நடக்கலையே என்னன்னு நம்ம சூழ்நிலையில் இருக்கிறப்ப இங்கே ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, ஒழுங்கின்மையும் வெறுமை. எங்கே ஒழுங்கின்மை காணப்படுதோ அங்கே வெறுமை இருக்கும். ஒருவேளை நம்ம நினைப்போம், என் வாழ்க்கையில் நான் எல்லாமே ஆண்டவருக்கு செய்கிறேனே, நேரத்தை கொடுக்குறேனே, போகிறேன்னு சரி. ஆனால் ஏதோ நம்ம வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குங்க. அந்த ஒழுங்கின்மை இந்த நாளில் மாறணும். அந்த மாறினாதாங்க வெறுமை மாறும். பாருங்கள், அந்த இடத்துல இருள் இருந்துதா. என்னன்னா இருட்டானவே பயம் ஒன்று. இன்னொன்று பயத்தில் இன்னொன்று வந்து கஷ்டம். நம்ம கஷ்டம் வந்தாவே நம்ம என்ன ஆகிடுவோம்? பயந்துடுவோம். எப்படி நடக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி அந்த பயத்தோடு இருப்பானா. தேவ ஆவியானவர் வந்தாரன்னா அந்த இடத்துல அந்த இருள் நீங்கி ஒரு வெளிச்சத்தை காணப்படும். நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு தேவன் ஆதியாகமத்தில் சொன்ன வார்த்தை 3ஆவது வசனம் வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிடுச்சு. இந்த நாளிலே ஒரு வேளை நம்ம இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் வந்திருந்தா, என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே, இதுலேருந்து நான் வெளியே வரணும்னு சொன்னால் நீங்கள் ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என் இருள் நீங்கி வெளிச்சம் வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம வாய் திறந்து கேட்டால் மட்டும் நடக்கும். பாருங்கள், ஆதியாகமத்தில் தேவன் முதலாவது வந்து இந்த உலகம் எப்படி இருந்த, இந்த பூமி ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்த உடனே தேவன் அந்த இடத்துல வந்து ஒரு அசைவாடினார். அசைவாடின இருள் நீங்கி வெளிச்சம் மாறினது. அதே வசனம் எரேமியா 4:23 வாசிங்க. இந்த வசனம் அப்படியே எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு. பூமியை பார்த்து அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாது இருந்தது. இந்த நாளிலே இந்த வார்த்தை பாருங்கள், ஆதியாகமத்தில் சொன்ன வார்த்தை அப்படியே எரேமியாவில் இருக்குது. இந்த நாளிலே இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் காணப்படும். ஒருவேளை நம்ம வாழ்க்கை இருட்டாக இருந்துச்சுன்னா இந்த நாளிலே எசப்பா அந்த இருள் நீங்க வேணும்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்டால் மட்டும்தான் தேவன் இந்த வெறுமையை மாற்றுவார். பாருங்கள், நம்ம அப்படியே வந்துடலாம். இது வந்து இந்த வெறுமை குறித்து தான் நம்ம இப்போ இந்த எடுத்தது. லூக்கா நம்மளுடைய சப்ஜெக்டுக்குள்ளே இப்போ தான் போகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர் கெனஸ்ரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். எதை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள்? இந்த காலை பொழுதில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, என்ன கேட்க வந்திருக்கிறீங்க? தேவ வசனத்தை கேட்கும்படி தான் வந்திருக்கிறீங்க. எத்தனையோ நாள் வந்து நம்ம கேட்போம், ஆனால் நம்மளுடைய கவலைனால் கண்ணீர்னால நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வசனம் நமக்குள்ளே போகாதபடிக்கு என்ன பண்ணுவான் சத்ரு? நம்ம அந்த வார்த்தை இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கும், ஆனால் நம்ம ஏதோ ஒரு சோகத்தில் வந்தப்போ அந்த வார்த்தை என்ன செய்யாது? கிரியை செய்யாது. பாருங்கள், தேவ வசனத்தை கேட்கும்படி
அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்போ பாருங்கள், ஏசப்பா வந்து அன்னைக்கு வந்து மாம்சமாக இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த வார்த்தை கேட்கும்படியாக ஜனங்கள் வந்து நெருக்கினார்கள். ஆனால் அதே பாருங்கள், அந்த நெருக்கின ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்ப்போமா? லூக்கா 8:45 வாசிங்க. லூக்கா 8:45. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார். பாருங்க, அந்த நேரத்தில் அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ வந்து அவங்களுடைய சூழ்நிலை பார்க்கலங்க. இந்த நாளும் மழை வந்தது நேற்று ஃபுல்லாக. நமக்கு ஏன்னா மழை வந்தாவே எப்படி இருக்கும்? தூக்கம் அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வரும், எழுதிக்கவே முடியாது. ஸ்கூலுக்கானா எப்படின்னா அம்மா அடித்து எழுப்பேன்னா அனுப்பிச்சிடுவாங்க. சர்ச்சுக்கானா ஒரு ஃபஸ்ட்டு பாட்டு போவோம், செகண்ட் பாட்டு. ஆனால் இல்லைங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் நேரத்தை கொடுக்குறப்ப தேவன் அதில் தான் பிரியப்படுவார். பாருங்கள், இந்த நேரத்தில் அவங்களுடைய பலவீனம் பார்க்கல. அந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்களா? மறைஞ்சு வந்தாங்க. ஆனால் ஒரு வல்லமை உண்டு, ஆண்டவர் இடத்தில் போனால் எனக்கு ஒரு விடுதலை உண்டுன்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்டு தான் வந்திருக்காங்க. பாருங்கள், அந்த ஜனத்தில் அந்த கூட்டத்தில் வந்து நெருக்கின வெள்ளை ஏசப்பா அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டோன்னு ஒரு விடுதலை. ஆனால் கேட்குறாரு பாருங்கள், இந்த ஜனக்கூட்டத்தில் யார் என்னை தொட்டதுன்னு சொல்லி. பாருங்கள், அந்த இடத்துல வந்ததுனால ஒரு விடுதலை. இந்த நாளில் நீங்களும் வந்திருக்கலாம். எந்த சூழலை வந்திருந்தாலும் ஏசப்பா வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அன்றைக்கி ஏசப்பா 2000 ஆண்டுக்கு முன்பதாக அவர் இருந்தாருங்க. ஆனால் இப்போ இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அவர் வார்த்தை அனுதினம் நம்ம கூட பேசுகிறவர், அவர் நம்மோடு உறவாடுகிறவர். ஆவியானவர் எப்படின்னா நமக்குள்ளே கிரியை செய்கிறவர். ஒருவேளை சோர்ந்து போன நேரத்தில் ஆறுதல் படுத்துகிற தேவன். இந்த நாளிலே அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்திருந்தால் தேவன் நமக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுகிறார். பாருங்கள், அந்த இடத்துல வார்த்தை கேட்கும்படியாக வந்தாங்க, ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. நம்மளும் இந்த நாளிலே தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு விடுதலை தேவன் இந்த நாளிலே கட்டளையிடுவார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். வார்த்தை விசுவாசித்தா மட்டும்தான் கிரியை செய்யும். சின்ன பிள்ளைங்கள் நினைப்பாங்க, அம்மா அப்பாவுக்கு தானே. இல்லைங்க, உங்களுக்கும் ஒருவேளை படிப்பில் எக்ஸாமில் ஏதாச்சும் நீங்கள் கவலை நினச்சிருந்தாலும் ஏசப்பா இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு விடுதலை செய்வார். அப்படியே 2ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகள் மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. பாருங்கள், அங்கே இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும், அநேக வாட்டி பாஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தார். பாருங்கள், அந்த இடத்துல எப்போவுமே மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களா, வலைக்கு போயிட்டு வந்த பிறகு அவங்க என்ன படவுக்கு போயிட்டு வந்தோடனே வலையெல்லாம் அலசுவாங்க. இவங்க பாருங்கள் போனாங்க, ஆனால் ஒன்றுமே அகப்படலை. இது யாருடைய படவு? சீமோனுடைய படகு. பாருங்கள், ஒரு வேளை இந்த நாளிலே நீங்களும் வந்திருக்கலாம். படகு நம்ம தாங்க. ஒரு வேளை வெறுமையாக வந்திருந்தா இந்த நாளிலே ஏசப்பா என்னை பார்க்கணும். பாருங்கள், அங்கே எத்தனையோ சீஷர்கள் இருந்தாலும் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் மீன் பிடிக்கிறவங்க இருந்தாலும் பேதுரு மட்டும்தான் ஏசப்பா பார்த்தார். பார்த்துட்டு அந்த படவில் தான் ஏறணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? அவர் போகணும். ஏன்னா தெரியும், நைட்டு போயிட்டு அவர் என்ன பண்ணார்? போயிட்டு வந்தார். ஆனால் ஒரு வலையில் என்ன பண்ணல, மீன் அகப்படலை. அந்த வலை எப்படி இருந்துச்சா, குப்பை தான் அதில் மாட்டிருந்துச்சு. காலையில் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் போகிறப்ப அந்த வலை போட மாட்டாங்க, அதை அலசி தான் என்ன பண்ணுவாங்க, திருப்பி அந்த போட்டுக்கு போவாங்க. அப்போ போகிறப்ப இவர் அலசி கொண்டு இருக்கிறப்ப தான் ஏசப்பா பார்க்குறாரு. ஒருவேளை நம்மளையும் இந்த நாளிலே, அப்பா நான் வெறுமையாக வந்திருந்தேன், ஒன்றுமே இல்லைப்பா, நாளைக்கு என்ன செய்யணும், எப்படி நான் நடக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் என்ன நினச்சி நீங்கள் அமர்ந்திருந்தாலும் இன்றைக்கி தேவன் உங்களோடு தாங்க பேசுகிறாரு. நீங்கள் வெறுமை குறித்து கவலைப்படாதீங்க. வெறுமையான்று சொல்கிறப்ப தான் ஏசப்பா உங்கள் இடத்துல வருவார். பேதுரு பாருங்க, ஒன்றுமே சொல்லலை. 4ஆம் வசனம் வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போ, மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இன்றைக்கி பாருங்கள், பேதுரு அங்கே ஏசப்பா வந்து பேதுரு படகுல ஏறி என்ன பண்ணாரா, போதகம் பண்ணி எல்லாம் முடித்த பிறகு சீமோன் பேதுருக்கிட்ட சொல்கிறார்,
போயிட்டு என்ன பண்ணு, ஆழத்திலே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார், அதற்கு சீமோன் ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் சொல்கிறார். நேற்று போயிட்டு வந்தேன்ப்பா, போயிட்டு வந்தால் நைட்டு ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன், பிரயாசப்பட்டாலும் ஒன்றுமே அகப்படலப்பா அது சொல்கிறப்ப, ஆனாலும் ஒரே வார்த்தை சொல்கிற, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுறேன். இந்த நாள் அந்த ஒரு வார்த்தை நீங்கள் அந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்கள் வார்த்தையின்படி. இத்தனை நாள் நீங்கள் நினைக்கலாம் என் பலன், என் திறமை, பிள்ளைங்க நினைக்கலாம் நான் படிச்சுட்டேன், எக்ஸாமில் எழுதிடுறேன்னு சொல்லி. ஒன்றுமே இல்லை. நம்ம பலன்னு சொன்னோன்னா ஏசப்பா என்ன பண்ணுவார், உன் பலத்தை நம்பி இருக்கிறியா, போ நீயே போய் எழுதிக்கோ சொன்ன. ஆனால் அப்பா நான் படித்தேன்ப்பா, நீங்கள் தான் உதவி செய்யணும். அப்போ நான் வேலைக்கு போகிறேன்ப்பா, நீங்கள் தான் எனக்கு கிருபை செய்யணும்ப்பா சொல்லி ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் கேட்கணும். பாருங்கள், அதற்கு என்ன பண்ணார், முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன்னா அவர் என்ன பண்ணார், போயிட்டு நான் நேற்று மீன் பிடிச்சி வந்தேன். மீன் பிடிக்கிறதெல்லாம் சும்மா வாங்க, நடுக்கடலில் போகணும், அங்கே வெளிச்சம் இருக்காது, இருட்டில் போயிட்டு மீன் பிடிக்கணும்னா அவர் எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பார், அவர் பலனை எவ்வளோ செலவழிச்சிருப்பார். ஆனாலும் ஒன்றுமே ஆகப்படல. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. எதுக்குன்னா, இங்கே சீமோன் பேதுரு ஏசப்பா சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த வார்த்தையை விசுவாசிச்சிட்டாரு. இவர் இவ்வளோ வார்த்தை சொல்கிறாரு, இவ்வளோ அற்புதம் நடக்குது, என் வாழ்க்கையிலையும் நடக்கும்னு சொல்லி. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். இன்றைக்கி நீங்களும் எத்தனையோ வருஷம் வார்த்தை கேட்டிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வாரம் நீங்கள் வந்து கேட்குறப்ப, ஊழியக்காரர் உங்களுக்காக வார்த்தை சொல்கிறப்ப அதை விசுவாசிக்கணும். இந்த வார்த்தை எனக்கு தான். நீங்கள் விசுவாசிக்கிறப்ப அது மட்டும்தான் நடக்கும். பாருங்கள், பேதுரு அந்த இடத்துல விசுவாசிச்சாருங்க. நான் என் பலம் சொல்லியிருப்பேன், ராத்திரி முழுவதும் நான் பிரயாசப்பட்டப்பா, ஒன்றுமே அகப்படலை அது சொல்ல. நம்மளும் எத்தனையோ வருஷம் எத்தனையோ விஷயத்துக்காக ஜெபிச்சிருப்போம், எத்தனையோ நம்ம பலனை நினச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க. எசப்பா நான் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் தேவன் உதவி செய்வார். எல்லாம் இருக்கான்னு சொன்னேன். சரி உனக்கு பலம் தானே, நீ செஞ்சுக்கோ. ஆனால் நம்ம இங்கே உட்காந்துட்டு போன வாரம் பார்த்தா நான் ஏமாத்தினோம், அதே தான், நான் ஒன்றுமே இல்லைப்பா. நீங்களும் எப்போ அந்த வார்த்தை சொல்கிறீங்களோ அப்போ தான் ஏசப்பா என்ன பண்ணுவார், உங்கள் இடத்துல வருவார். சீமோன் பேதுரு பார்த்தாரு. சீமோன் பேதுரு படவில் நேற்று போய் மீன் பிடிச்சி வரலன்னு ஏசப்பாக்கு தெரியுமா? யாருக்காச்சும் சொன்னாங்களா ஏசப்பாக்கு? இல்லை. அவர் எல்லாமே அறிந்திருக்கிற தேவன், நம்ம உள்ளந்திரங்களை அறிந்திருக்கிற தேவன். இப்போ நம்ம உட்கார்ந்துருப்போம் என்ன நினைவோடு, என்ன ஒரு தேவனிடத்தில் நம்ம அமர்ந்து இருக்கிறப்ப நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். நம்ம சொல்லவே தேவையில்லைங்க, நம்ம வந்து உட்கார்ந்துருப்போம். என்னோ யோசனை நமக்கு நாளை தினத்தை குறித்து நம்ம கவலைப்படுவோம், அதை குறித்து இல்லைங்க. நீங்கள் என்ன நினச்சி உட்கார்ந்து இருக்கிறீங்களோ இந்த நாளிலே அதற்கு தேவன் பதில் தருவார். பாருங்கள், பேதுரு சொல்லவே இல்லை ஏசப்பா கிட்ட, வாய் திறந்து நேற்று போனப்பா அகப்படலன்னு ஒன்று சொல்கிறார், முழுவதும் நான் பிரயாசப்பட்டப்பா ஒன்றும் அகப்படலன்னு சொல்லி. ஆனால் தேவன் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். 6ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்கள் பிடித்தார்கள். பாருங்கள், ஏசப்பா வார்த்தைப்படி நம்ம செஞ்சோன்னா எப்படி கிடைக்கும் நமக்கு பலன்? மிகுதியா, எப்படி கொஞ்சம்லாம் இல்லை, கிழிந்து போகத்தக்கதாய். பாருங்கள், நம்ம அந்த விசுவாசத்தோடு வரணும். நான் இன்றைக்கி போகிறேன், தேவன் எனக்கு ஒரு நன்மை செய்வார்ன்னு நம்ம விசுவாசிக்கணும். நமக்கு எல்லாருக்குமே தேவை உண்டுங்க. இங்கே அமர்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும், பிள்ளைங்களுக்கும் பெரியவருக்கும் எல்லாம் தேவை உண்டு. நம்ம நினைப்போம் இது எப்படி நடக்கும். ஆனால் விசுவாசத்தோடு நம்ம இங்கே அமர்றப்ப, தேவ வார்த்தை கேட்குறப்ப தேவன் என்ன செய்வாரா, என் பிள்ளை வந்திருக்கா, என் பிள்ளை என்னை விசுவாசித்து வந்திருக்கான்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுவாரா, அதுக்கு பலன் தருகிற தேவன். எப்படி? மிகுதியான தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்கள் பிடித்தார்கள். 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகள் அமிழ்ந்து தக்கதாக நிரப்பினார்கள். ஏசப்பா ஒன்றெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க, நம்மளுக்கு கொடுத்தவே எல்லாமே எப்படி டபுளாக தருவார். அதை விசுவாசித்தா மட்டும்தான் தேவன் செய்வார். யோபுக்கு எப்படி தந்தார்? முன் நிலைமை காட்டிலும் பின் நிலைமை எப்படி இருந்ததா? எல்லாமே ஏசப்பா தருகிறது பெஸ்ட்டானது 2 தான் தருவாருங்க. இந்த நாள் நம்ம விசுவாசிக்கணும். ஏசப்பா, ஒருவேளை என் வாழ்க்கை சூழ்நிலை இந்த நாளிலே வெறுமையாக இருந்தால் நீங்கள் வந்து என் படகுல ஏறுங்க ஏசப்பா, நீங்கள் தான் வாய் திறந்து கேட்கணும். நம்ம தாங்க படகு. சீமோன் பேதுரு எப்படி? சீமோன் பேதுருடைய படகுல வந்து ஏறினேன் ஏசப்பா, என் படகுல ஏறினா தான் நமக்கு இருக்கிற என்ன ஆகும், வறுமை கஷ்டம் எல்லாம் மாறி நம்ம மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்கிறலாம் இருப்போம். நம்ம படகு எப்படியா
2 blessing. எப்படின்னா எப்பவுமே ஆண்டவர் இடத்துல வந்தவே 2 blessing. ஒன்று ஆவிக்குரிய blessing, இன்னொன்று இந்த உலகத்துக்குரிய blessing இருக்கும். அப்போ ஏசப்பா என்னை ஆசீர்வதிக்கணும்னா இதுதாங்க ஒரு அடையாளம். பாருங்க, 2 படவுகள் அமிழ்த்தக்கதாய் நிரப்பினார். 8ஆம் வசனம் வாசிங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். இந்த இடத்துல பாருங்க, பேதுரு இது பார்த்த உடனே அவர்கிட்ட என்ன ஆயிடுச்சான், ஐயோ நான் பாவியான மனுஷன். எத்தனையோ நாட்கள் நம்மளும் ஏசப்பா எத்தனையோ அற்புதம் செஞ்சுருப்பாருங்க. ஆனால் நமக்கு செய்யலைன்னா என்ன பண்ணுவான், ஆண்டவரே தூஷிப்போம், திட்டுவோம், உங்களுக்கு கண் இல்லையான்னு சொல்லி. ஆனால் ஒரு நாள் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பேதுரும் பேசியிருப்பார், என்னமோ நினச்சிருப்பார். ஆனால் அவர் வந்து உடனே ஏசப்பாவுடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே பாவியான மனுஷன், நம்ம எப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமே தினமும் நம்ம பாவம் தான் செய்வோங்க. பாவம்னா நீங்கள் நினைப்பீங்க, வேதம் வாசிக்கலன்னா ஜபம் பண்ணலன்னாவே பாவம் தாங்க நீங்கள் நினைப்பீங்க. பாஸ்ட் அடிக்கடி உங்களை கேட்டுகிட்டே இருப்பார், வேதம் வாசிச்சிங்களா, ஜபம் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா நம்ம செஞ்சால் தான் நம்ம பிள்ளைங்க செய்வாங்க. இப்போ அவர் வாசிக்கிறாருன்னா நானும் வாசிப்பேன். எனக்கு வேலை இருந்தாலும் நம்ம சொல்லுவான் லேடிஸ்க்கெல்லாம், ஐயோ காலையில் நான் எழுந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு டிஃபன் கட்டணும் செய்யணும். இருந்தாலும் இருக்கட்டும், ஆண்களுடைய ஆத்மா வேறு, ஹஸ்பண்டுடைய ஆத்மா வேறு, மனைவியுடைய ஆத்மா வேறு. அவங்களவங்க தனித்தனியாக வாசிக்கணும். எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த வேலை முடிச்சிட்டான்னு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஆண்டவர் கணக்கு கேட்பாருங்க. ஏன்னா உங்களை பார்த்து தான் உங்கள் வருகிற ஜென்ரேஷன் உங்கள் பிள்ளைகளும் செய்வாங்க. ஆனால் இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலையில் நம்ம என்ன சொல்லுவோம், பிஸியான்னு சொல்லுவோம். நம்ம விட எத்தனையோ பிஸியாக இருக்கிறவங்க இருந்தாலும், ஆனாலும் உலகத்தான் தெரியாத நம்ம என்ன பண்ணோம், தேவனுக்கு முதலாவது அந்த இடத்த கொடுக்கணும். படிக்க தெரியலன்னா ஜபம் பண்ணோம், தேவனை துதிக்கணும், பாட்டு பாடணும். வாய் திறந்தாவே ஆண்டவரை துதிச்சுட்டே இருந்தோன்னா அந்த நாள் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையோ பலவீனம் இருந்தாலும் நம்ம தேவனை துதிக்கிறப்ப அந்த நிலைமை மாறும். பாருங்கள், இந்த இடத்துல சொல்ல பாவியான மனுஷன். ஒவ்வொரு நாளும் நம்ம தெரியாமல் பிள்ளைங்களை திட்டுவோம், ஏதோ செய்வோம், ஏதோ நமக்கு தெரியாமல் பண்ணுவோம். அப்போ நைட்டானால் நம்ம என்ன பண்ணோம், அறிக்கை செய்யணும். அப்பா இதனால் தெரிஞ்சு தெரியாமல் ஏதாச்சும் நான் பேசியிருந்தா, ஏதாச்சும் நான் செஞ்சுருந்தா என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி அந்த இடத்துல பாருங்கள், பேதுரு வந்து என்ன பண்ணுறாரு, இயேசுவின் பாதத்திலே விழுகிறார். நம்ம என்ன பண்ணோம் இந்த நாளிலே, ஏசப்பா ஒரு வேளை நான் இங்கே அமர்ந்து ஒரு சூழ்நிலையில் உங்களை ஏதாச்சும் நான் சொல்லியிருந்தா, பேசியிருந்தேன், இந்த நாள் என்னை மன்னிங்க. இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அறிக்கை செய்ய மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்காதது காரணம் என்ன பண்ணுவாங்க, அந்த பிரச்சனை வரப்போ நமக்கு எத்தனையோ நன்மை செஞ்சுருப்பார், அதெல்லாம் நம்ம மறந்துட்டு ஒரு சின்ன கஷ்டம் வந்தப்போ, எசப்பா எனக்கு ஏன்பா இந்த பிரச்சனை, அந்த பதத்தில் ஏதாச்சும் பேசுவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, எசப்பா இனி ஒரு வேலைன்னா ஏதாச்சும் அறியாமல் பேசியிருந்தா, தெரிஞ்சு ஏதாச்சும் நான் பண்ணியிருந்தேன், இந்த நாளிலே என் தவறுங்க மன்னிங்கப்பா. பேதுரு கேட்டது போல் நீங்களும் என்ன பண்ணுங்க, பாவியான மனுஷன்ப்பா என்னை விட்டு போங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். நைட்டு முழுவதும் பிரயாசப்பட்டார், ஒரு மீன் அகப்படல. ஆனால் ஏசப்பா சொன்ன வார்த்தை சொல்லி அவர் போடணுன்னு என்னாச்சு, 2 படகுகள் நிரம்பத்தக்கதாய். அப்போது ஏசப்பா வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இந்த நாளில் அந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்வார். பாருங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சீமோன் பயப்படாதே. சரி, இந்த நாளில் பாருங்கள், இங்கே வந்து யாக்கோபு என்ன பண்ணுறாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறாரு. யாக்கோபையும் செபிதோனின் குமாரனாகிய யாக்கோபையும் யோவானையும் கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாரு, வாங்க நீங்கள் வந்து இங்கே 2 படகு ஃபுல்லாகிடுச்சு, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்றப்ப அங்கே பாருங்கள், அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே. இந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டுக்கோங்க, சீமோனை நோக்கி சொன்ன தேவன் இயேசு. இந்த நாளிலே நீங்கள் வந்த ஒவ்வொருவரையும் இயேசு என்னை நோக்கி பயப்படாதே சொன்னார். இப்போ நீங்கள் பயத்தோடு வந்திருந்தா, ஏன்னா நமக்கு பயம் என்றாவே பிரச்சனை பார்த்தா தாங்க பயம். பேய் பிசாசெல்லாம் கொஞ்சம் பேருக்கு பயம் இருக்காது. ஒரு பிரச்சனை வந்தாவே, ஒரு பலவீனம் வந்தாவே பெரிய ஐயோ என்ன ஆகிடுமோ, எப்படி இது எப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். பாருங்கள், அந்த பயத்தை இந்த நாளிலே ஏசப்பா நீக்கி போட. எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க, நான் எப்படி இதுலேருந்து தாண்டுவேன், போவேன், மேலே எடுத்துக்கன்னு சொல்லி நம்ம யோசிப்பாங்க. வேலையில் இருக்கிறவங்க, இந்த வேலையில் எனக்கு
தேவன் கிருபை செய்யணும், பலத்தை கொடுக்கணும், அநேகர் மத்தியில் என்னை உயர்த்தி வைக்கணும், வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு கவலை, ஏசப்பா எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் சொல்லி. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணும், அந்த பயம்தான் நம்மளை என்ன பண்ணும், வாட்டும். அப்போது ஏசப்பா ஒரே வார்த்தை சொல்கிறார் பாருங்க, சீமோனை நோக்கி பயப்படாதே. இந்த நாளில் உங்களை சொல்லி தேவன் சொல்கிறாரு, நீங்கள் யாராச்சும் பயத்தோடு வந்திருந்தா உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு நாள் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர். இதுவரை உங்களை நடத்தினார் இல்லை, எத்தனையோ சூழ்நிலைங்க, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பார்த்து வந்திருப்போம். வேறு யாரானா எதுக்கு இந்த லைஃப்பை நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளை இந்நாள் வரை நீங்கள் நிலைநிறுத்திருக்கிறாருன்னா அவருடைய கிருபை தான். அது விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறீங்களா? எத்தனையோ சூழ்நிலை இங்கே நம்ம நினைப்போம், நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிட்டாவே நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனால் தேவன் இல்லை, நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவருங்க. யார் முன்பதாக நம்மளை வெட்கப்படுத்தாதபடிக்கு நம்ம தலை உயர்த்துகிற தேவர். நம்மளை நினைப்பாங்க இவங்க வேஸ்ட்டு, ஒன்றுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஒன்றும் இல்லாத இடத்துல தான் தேவன் நம்ம உயர்த்துவாருங்க. இதுதாங்க எங்களுடைய சாட்சி சொல்லணும்னா உங்க சொல்லவே தேவையில்லை. நாங்கள் இங்கே வந்த நாட்களிலே ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கஷ்டப்பட்டோம், எப்படி படிக்க வைக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி. ஆனால் ஒன்றே ஒன்று எங்கள் பலனை நினச்சோம் இல்லை. எப்போ ஏசப்பாவை நாங்கள் பிடிச்சோமோ ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றினாருங்க. அவர் கொடுக்குற நேரத்தை பாஸ்டெல்லாம் இங்கே உங்களுக்கு நிறைய வாட்டி சாட்சி சொல்ல பாஸ்ட்டு குறித்து. ஆனால் எத்தனையோ விஷயத்தில் தேவனுக்காக அவர் செய்கிற வேலையே விட்டுட்டு வந்தார். துணி கடை வச்சுருந்தார். அந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு கடை மூடிட்டு வருவார். ஞாயிற்றுக்கிழமை கடையே திறக்க மாட்டார். எதுக்காக? என் தேவ சமூகத்துக்கு போகணும்னு சொல்லி. இன்றைக்கி நீங்களும் வந்திருப்பீங்க. உங்கள் நேரம் முதலாவது தேவனுக்கு நீங்கள் கொடுக்குறப்ப உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றுவார். எத்தனையோ சூழ்நிலை நாங்கள் கஷ்டப்பட்ட நாட்களையும் தேவனை தான் நாங்கள் முன்வைத்தோங்க. இப்பயும் பிள்ளைங்கள் சொல்லுவோம் நாங்கள், நீங்கள் உங்கள் பலம் மட்டும் நம்பாதீங்க, நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு சொல்லி நம்பாதீங்க, உங்களுக்கு தேவன் தான் கிரியை செய்யணும். ஏன்னா எங்களை ஒரே சடனாக உயர்த்தி இருக்காருன்னா அவரை தான் நாங்கள் பிடிச்சிருக்கோங்க. எத்தனையோ சூழ்நிலை சர்ச்சுக்கானா ப்ரேயருக்கானா நாங்கள் சோர்ந்தே போக மாட்டோம். தூக்கம் இல்லைனாலும் ஃபஸ்ட்டு நேரம் அவருக்கு தான் கொடுப்போம். அந்த நேரத்தை கொடுத்ததுனால இந்த நாளில் எங்களை தேவன் உயர்த்தி வச்சுருக்காங்க. எந்த மனுஷன் உயர்த்தி வைக்கலைங்க. ஒரு வண்டியில் 5 பேர் போனோம், எல்லாம் சிரித்தாங்க. ஆனாலும் நாங்கள் எந்த மனுஷன்கிட்ட கேட்கல, ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு வரப்ப வண்டியில் போக முடியலப்பா. தெரியும் நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறப்ப மழை காலத்துலலாம் நாங்கள் யோசித்தோம். ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால வாகனத்தை கொடுத்தாரு, காரு கொடுத்தாரு. இதெல்லாம் சும்மாலாம் கிடைக்கலங்க. நாங்கள் எவ்வளோ தேவனுக்கு நேரத்தை கொடுத்தோமோ. சர்ச்சுக்கு போகிறது, வேதம் வாசிக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் வேதம் ஒரு தடவை வாசிப்போமா? வருஷத்துக்கு ஒரு தடவை வாசிங்க. நாங்கள் இதெல்லாம் தேவனுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறப்ப தேவன் இந்த நாளில் உயர்த்தி வச்சுருக்காருங்க. நீங்கள் அதை விசுவாசிங்கண்ணா. நம்மளுடைய சாட்சி தேவனை குறித்து ஆண்டவரே நமக்கு செய்த சாட்சி நம்ம மற்றவங்க சொல்லணும். அப்போ சீமோனேக்கு தேவன் என்ன சொல்கிறாரு? ஏசப்பா பயப்படாதே. நம்ம பயமே எப்படின்னா நம்ம குடும்பத்தை குறித்து தாங்க பயம். நம்ம குடும்பத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க, நாளை தினத்தை அவரை நடத்துவார். நாங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலமோ எங்களை குறித்து நாங்கள் ஒரு நாள் கவலைப்பட்டதில்லை. இப்போ வர்றது சபைக்கு வர பிள்ளைங்களுக்காக தான். ஏசப்பா இந்த சபைகளை கொடுத்த 3 பிள்ளைகள் போய் இவங்க நல்ல பிள்ளைங்கள் தான்ப்பா, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அப்போது இந்த நாளிலே சீமோனை நோக்கி தேவன் சொன்னது போல் பயப்படாதே. உங்களை பார்த்து தேவன் சொல்கிறாரு, எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. பாருங்கள், பேதுரு அந்த அற்புதத்தை பார்த்த உடனே பாருங்கள் அவர் என்ன பண்ணியிருப்பார், மற்றவங்களுக்கு போய் தேவனுடைய வார்த்தை சொன்னார். பாருங்கள், ஃபஸ்ட்டு அவர் சொன்ன வார்த்தையில் ரட்சிக்கப்பட்டவர்கள், பிரசங்கம் பண்ணி ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 3000 பேர், 5000 பேர். எப்படி? ஏசப்பா அவர் வாழ்வில் செய்த நன்மையை குறித்து தான் பிரசங்கம் பண்ணார். ஏசப்பா மரிச்சார் எல்லாம் சொல்லி அந்த ஜனங்களுடைய சொன்ன உடனே அந்த வார்த்தையினால ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ இன்றைக்கி நமக்கு செஞ்ச அற்புதத்தை மற்றவங்களுக்கு சொல்ல முடியாதா? ஏசப்பா சுவிசேஷம் சொல்லணும்னு நமக்கு அவசியம் இல்லைங்க. நமக்கு செய்கிற நன்மை, இப்போ எனக்கு செஞ்ச நன்மை உங்களுக்கு சொன்னதுனால தெரியும் எங்களுக்கு எப்படி ஆண்டவர் அற்புதம் பண்ணார். முதலாவது நாங்கள் தேவனுக்கு கொடுக்குற நேரத்தை கொடுத்தோம். தேவனுடைய என்னென்ன காரியம் இருக்கோ அது தேவனுக்கு செஞ்சதுனால தான் எங்களை உயர்த்தி வச்சுருக்காரு. அப்போ நீங்களும் என்ன பண்ண, உங்களுக்கு செய்கிறது ஒரு சின்னது. இந்த வாரத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு அற்புதம் பண்ணியிருப்பார், இன்னும் பண்ண போகிறாரு. பண்ணதை நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவங்ககிட்ட தேவன் என்ன பண்ணுவார்? ஐயோ என் பிள்ளை என்னை குறித்து சாட்சி சொல்கிறாருன்னு இன்னும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஏசாயா 12:4 வாசிங்க. அக்காலத்தில் நீங்கள் சொல்லுவது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள்,
அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிங்கள். அவருடைய நாமம் உயர்ந்தது என்று. அப்போ நமக்கு செஞ்சது என்ன பண்ணோம்? நம்ம சொல்லுங்க. இப்போ பாருங்க, பேதுரு சொல்லாமல் இருந்திருப்பாரா? அவர் நைட்டு முழுவதும் பிரயாசப்பட்டு இருந்தார், ஒன்றுமே ஆகப்படல. ஆனாலும் அவர் அதை குறித்து சோர்ந்து போல. ஏசப்பா கிட்ட சொல்கிறப்ப, அப்பா நான் நைட்டு முழுவதும் பிரயாசப்பட்டப்பா, ஒன்றும் ஆகப்படல. ஆனால் ஒரே வார்த்தை ஆண்டவர் சொன்னார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன்னு சொல்லி. இந்த நாளிலே நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. வாரம் வாரம் நம்ம வார்த்தை கேட்குறோம். ஏசப்பா இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யணும். எதுக்குன்னா நீங்கள் வார்த்தை கேட்குறப்ப தாங்க அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆதியாகமத்தில் தேவன் என்ன சொன்னார்? அந்த வார்த்தை, ஒரே வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுதென்று. இருள் நீங்கியது. அப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த இருள் நீங்கின உடனே வெளிச்சம் வரும். வெளிச்சம் தாங்க சந்தோஷம். எப்போ பார்த்தாலும் நமக்குள்ளே ஒரு கஷ்டம் பிரச்சனைனால நம்ம சோர்ந்து போயிருப்போம். இருளான எது பார்த்தாமே நமக்கு என்ன இருக்காது, இருட்டாவே தான் தெரியும் அந்த பிரச்சனை பார்த்தோம்னா. அப்போ இந்த நாளிலே அந்த இருள் நீங்கி பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டாலோ ஒன்றுமே ஆகப்படல. அந்த இருள் நீங்கின உடனே ஏசப்பா வார்த்தை அந்த இடத்துல வந்த உடனே அவருக்கு என்னாச்சா, மிகுந்த எப்படி மீன்கள் பிடித்தார். மீன்கள் என்னவே பிளெஸ்ஸிங் தாங்க. இந்த நாளிலே நீங்கள் முதலாவது தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ எப்படி வந்தாங்க அந்த கூட்டத்தில் நெருக்கொண்டு. அப்போ நீங்களும் என்ன பண்ணோம்? தேவ வார்த்தைக்கு முதலாவது என்ன பண்ணுறீங்க? தேவ வார்த்தைக்கு நேரத்தோடு வாங்க. அப்போ தேவ வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். நீங்கள் எப்போ அந்த நேரத்தை தேவனுக்கு நம்ம தரோமோ பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை தேவன் இருக்கிற மத்தியில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நம்ம உயர்த்தி தாங்க வைப்பார். நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்மளை குறித்து மற்றவங்க சொல்லுவாங்க, இவங்க எப்படி உயர்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் இருக்கிற பகுதியில் தேவன் உங்களை உயர்த்தணும்னா முதலாவது நீங்கள் தேவனை மட்டும் பிடிங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. நீங்கள் எவ்வளோ வந்து தேடுறீங்களோ நல்லா எசப்பா யார் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் ப்ரேயர் பண்ண, பாஸ்ட் நல்ல சுகபலத்தோடு இருக்கணும், நல்ல வேலை வரணும். இதுக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வராத முடியாது, நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய காசு வரணும். எதுக்குன்னா நான் ஜபம் பண்ண தேவன் என்ன பண்ணுவார்? ப்ளஸ் பண்ணுவார். நான் எங்கே போகக்கூடாது, எந்த வேலை செய்யணும். நீங்கள் அது ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. உங்கள் கணவர் பிளஸ்ஸிங்காக இருந்தாங்கன்னா உங்கள் குடும்பமே ஆசீர்வாதமாக இருக்கும். உண்மைதானே? நம்ம போய் எவ்வளோதான் பிரயாசப்பட்டோன்னா வேஸ்ட்டு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உபவாசத்தோடு கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. ஒரு நாள் சொல்லுவார், உனக்கு கவலை இல்லையா இது குறிச்சேன்னு சொல்லுவார். நான் எனக்கு கவலை இல்லை, ஏன்னா ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவர் அந்த தேவை உங்களுக்கு சந்திப்பார். அவ்வளோதான், அதே ஒரு வார்த்தை தான். அப்பத்துலேருந்து நீங்கள் எப்போ அந்த ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறீங்களா, நீங்கள் தான் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறது தான் பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அவங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க, ஆனால் நீங்கள் தான் கேட்கணும். நம்ம பிரயாசப்பட்டு ஓடணுன்னா வீட்டில் எப்படி ஆகிடுமா, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டாண்டர்டாக இருக்க முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம டயர்டில் இருப்போம், அவங்களும் டயர்டில் இருப்போம். அப்போ என்ன ஆகும்? வீட்டில் பிள்ளைங்க கூடயும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்பிரிச்சுவலாக வளர முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? என் கணவரை பிளஸ்ஸிங்காக வைங்க ஆண்டவரே. அப்போ 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிச்சிங்கன்னா அந்த குடும்பம் பிளஸ்ஸடாக இருக்கும். நம்ம ஓடி தேடி நம்ம பலன் தேவனுக்கு செலவழிங்க. வீட்டில் இருங்க, உபவாசம் பண்ணுங்கள், தேவனை தேடுங்க, நேரத்தோடு சபை எல்லா ப்ரேயருக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஆண்டவர் ஒரு நாளும் கடன் வச்சுக்க மாட்டாருங்க. நீங்கள் எவ்வளோ அதே மாதிரி அவங்களும் என்ன பண்ணோம்? கொடுக்குற நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும். அவங்க எவ்வளோ தேவ சமூகத்தில் வந்து அமர்றாங்களோ அவளை தேவன் உயர்த்துவார். இதெல்லாம் எங்கள் 2 பேருக்கு நாங்கள் இதுதான் செஞ்சோங்க. ஆரம்ப நாட்களில் வெள்ளிக்கிழமை என்னென்ன ப்ரேயர் இருக்கோ போய் அட்டன் பண்ணுவோம். இந்த நாளில் உயர்த்து வச்சுருக்காருன்னா சடனாக நாங்கள் ஊழியக்காரருடைய பிள்ளைங்க இல்லை, உங்களுக்கே தெரியும், எல்லாரையும் மேன்மைப்படுத்துகிற தேவன். இந்த நாளிலே பேதுரு எப்படி அந்த நேரத்தில் சோர்ந்து போய் இருந்தாரோ, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலைன்னு அவர் சோர்ந்து போய் இருந்தாலும் யார் தேடி வந்தது? ஏசப்பா தாங்க தேடி வந்தார். அவர் வெறுமை என்று அவர் தான் தேடி வந்தார். இந்த நாளில் நம்ம வெறுமையாக இங்கே அமர்ந்து இருக்கலாம், ஒன்றுமே இல்லை ஆண்டவரே நாளை தினத்தில் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வெறுமையெல்லாம் போக்குற தேவன் அவர் ஒருவர் தாங்க. இந்த நாளிலே இந்த வார்த்தை மூலியமாக தேவன் உங்களோடு பேசியிருப்பார். ஒரே வார்த்தை சொல்கிறாரு, பயப்படாதே. சீமோனை நோக்கி என்ன சொல்கிறாரு? பயப்படாதே. அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேணும். ஏதோ நாங்கள் கேட்டுட்டு போகிறவங்க அல்ல, அதன்படியாக நடக்கிறவங்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை எப்படி உங்களுக்குள்ளே உருவாக்க வேண்டும். அதனால தான் நீங்கள் முடிஞ்ச உடனே எதுக்கு பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்லுறது? ஒருவேளை உங்களுக்கு தடைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வெளிப்படும்.
இந்த வாரத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது வெளிப்பட்ட உடனே இந்த காரியம் செய்யாத, இங்கே போவாத சொல்கிறப்ப அந்த வார்த்தை, ஏன்னா ஏசப்பா அந்த நாட்களில் வந்து பேதுருவோட பேசினார். இப்போ வந்து யார் டைரக்டராக பேசுறது? உங்களுக்கு போதகம் பண்ணுறது ஊழியக்காரர் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படியே நடக்கிறப்ப ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்வார். அப்படியே நீங்கள் கண்களை மூடி ஒரு சரணத்தை நம்ம பாடிட்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ரச்சா, இந்த காலை பொழுதிலே ரச்சா இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ரச்சா. ஒரு வேளை ரச்சா வெறுமையாய் வந்திருந்தாலும் ரச்சா இந்த நாளிலே ரச்சா ஏசப்பா பிள்ளைகள் வாழ்க்கையை நீர் கிரியை செய்ய வேண்டும் ரச்சா. அவர்கள் தடைகளை நீக்கி போட்டு ரச்சா உம்முடைய வார்த்தை கிரியை செய்து ரச்சா அது 30, 60, 100 பலன் தரும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ரச்சா. பிள்ளைகளை பொறுப்பெடுத்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன், அமேன்.